வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹலால் மாட்டுக்கறி எலும்பு பிரியாணி தான் பண்ண போறோம். அதுக்கு நல்லா எறும்பு கறியெல்லாம் போட்டு நல்லா போட்டு அலசிக்கலாம். ஏன்னா அப்போதான் அதுக்கு இருக்கிற அந்த ரத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஹலால் பிரியாணி என்னத்துக்கு அரிக்கிற அப்படியே போட 2 பீஸ் எடுத்துடலாம். கறி நல்லா சின்ன சின்ன பீஸாலாம் வேணால் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா பிரியாணிக்கு தான் போடுறோம். பிரியாணிங்கிறப்போ கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கலாம். அலசி நல்லா எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு இந்த கறி பார்த்தீங்கன்னா முதல்ல இதிலிருந்து நம்ம சூப் எடுக்கிறதுக்காக முதல்ல இந்த எலும்பெல்லாம் முதல்ல உள்ளே போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு அதிலே கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் இன்னும் கூட கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சீரகம் அப்படியே அள்ளி தெளிச்சு விட்டுக்கலாம். சோம்பு லைட்டாக போட்டுக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மிளகு, சொல்லுண்ணா கொம்பு பட்டை கிராம்பு எண்ணெய் நல்லா மிதக்கிற அளவுக்கு, பட்டை கிராம்பு மிதக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பு இப்போ தான் நிறைய நல்லா மராட்டி முக்கு மராட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? இந்த பிரியாணி இலையை கொஞ்சம் நல்லா 4-3 பிச்சு போட்டுக்கோங்க. கல்பாசி ரோஸ் போட்டுக்கலாம். ரோஸ் வெங்காயம், பச்சை மிளகா, ரெண்டு கிண்டு கிண்டிக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்க வதக்கணும். கொஞ்ச நேரம் வதங்கட்டும், அப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச இஞ்சி விழுது பூண்டு, அறுத்து வச்ச தக்காளி, எல்லாம் அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே வதங்கி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா போட்டு வதக்குன்னு வதக்கி விட்டுக்கலாம். அனல் பறக்குது நல்லா. என்ன பண்ணிக்கலாம்? கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு. அடுத்து வந்து மசாலாக்கள் போட ஆரம்பிச்சிருவோம். கறி மசாலா, பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், வர மல்லித்தூள்,
போட்டு எல்லாத்தையும் ஒரு கலக்குங்க. மசாலா பார்த்தீங்களா, இதுதான் மசாலா. எடுத்து வச்ச கொழுப்பு ரொம்ப டேஸ்டாக வருதா, கொஞ்சம் கொழுப்பு எடுத்துருக்கோம். ஏற்கனவே கொழுப்பால தான் பல பிரச்சனை போயிட்டு இருக்குது. அனாவசியமாலாம் பேசப்படாது. தின்னாச்சு, முடிஞ்சாச்சு, கம்மாக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. பொரிச்சு வச்ச புதினா, ஓம்பு இல்லாமல் வெறும் இலையா எடுத்துருக்குறோம். முன்னாடியே நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வேக வச்சிடணும். அது வேக வைக்கிறப்பே அந்த மசாலா விசாலாம் போட்டிங்கன்னா வச்சுங்க, உங்களுக்கு லைட்டாக சூப்பு ரெடி ஆகிடும். சூப்பு ரெடி கொண்டு கேட்டணும். அவ்வளோதான். அடுத்து இந்த கறியெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சு பிரியாணிக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம சூப்பர் குடிக்கிறது ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். தண்ணி ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான தண்ணி, அரிசி எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளந்து ஊற்றணும். இது ஏற்கனவே நாங்கள் அளந்து வச்சுட்டோம். எல்லாம் போட்டு கறி மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த மசாலாவில் இருக்கிற எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி நமக்கு அப்போ தான் மசாலா வந்து நல்லா கறி டேஸ்ட்டாக கிடைக்கும். உப்பு பார்த்தாத்து உப்பு. அரிசி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புல்லட் அரிசியில் போடணும், இல்லை பாஸ்மதி அரிசியில் தான் போடணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி ரேஷன் அரிசியில் கூட போடலாம். சுத்தமான ரேஷன் அரிசி. கொஞ்சம் கல்லுகள் இருந்தால் பொறுக்கிக்கோங்க. பொறுக்கி வச்சுட்டோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு லைட்டாக ஒரு தம்மை போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, பிரியாணி பயங்கரமாக ரெடி ஆயிரும். எல்லாம் பீஃப் பிரியாணி எலும்பு போட்டு நல்லா வச்சு செஞ்சுருக்கு, ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு அது கூட கொஞ்சம் முட்டை, வெங்காயமும் தயிரும் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இந்த சூப்பை நல்லா தட்டி சாப்பிட்டோம்னா வச்சுங்க வேற மாதிரி. வாங்கலாம் சாப்பிடலாம், வாங்க சாப்பிட்லாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வாய்க்கு வேலை கொடுக்குற நேரம். டாட்டா பாய் பாய்.